ஓய்வு நாளுடைய பிரதான நோக்கமே ஒவ்வொரு பாவிக்கும் இயேசு தேவைன்ற உணர்றது தான். நீங்கள் நானும் ஏன் வந்திருக்கிறோன்னா, உங்களுக்கு எனக்கு இயேசு தேவைன்றதுக்காண்டி வந்திருக்கிறோம். உங்களுக்கு எனக்கு இயேசு ஏன் தேவைன்னா, வியாதியை போக்கவோ, பிரச்சனையை போக்கவோ, கஷ்டத்தை போக்கவோ இல்லை. உங்களுக்கு எனக்கு இயேசு ஏன் தேவைன்னா, கடவுள் யாருன்றதை அறிவதற்கு தேவை. அவர் அதுக்கு தான் ஒரு உபதேசம் பண்ணார். உங்களுக்கு எனக்கு இயேசு ஏன் தேவைன்னா, கடவுளுடைய சித்தம் என்னன்றதை அறிவதற்கு தேவை. உங்களுக்கு எனக்கு இயேசு ஏன் தேவைன்னா, கடவுளுக்கு பிரியமா வாழ்றது எப்படி என்பதற்காக இயேசு தேவை. உங்களுக்கு எனக்கு இயேசு ஏன் தேவைன்னா, கடவுளுடைய மகிமையை கண்டு கடவுளுடைய மகிமைக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு இயேசு உங்களுக்கு எனக்கு தேவை. அதுக்குதான் ஓய்வு நாள். ஆதாமுக்கு அதுக்குதான் ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது. அது கடவுளோடு ஐக்கியப்பட, கடவுளுடைய மகிமையில் மகிழ்ச்சி அடைய. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுக்குதான் ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது. இப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் அதுக்குதான் ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது. அந்த பரிசேயர்கள் அதை புரியலை, சரியா செய்யல. அங்க கூடி வந்த சபை மக்கள் அதை சரியா செய்யல. இயேசு இப்ப அதை அவர்களுக்கு நடத்துகிறார். இந்த பிரச்சனைக்கான ஒரே ஒரு தேவை நான் தான். உங்களுடைய இக்கட்டுகளுக்கான ஒரே ஒரு தேவை நான் தான். நீங்கள் என் மூலமாக தேவனை காண்பது, என் மூலமாக தேவன் மகிமைக்குள் பிரவேசிப்பது அவசியமானது இயேசு சொல்றார். உங்களுக்கு எனக்கும் இந்த ஓய்வு நாள தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை. கிறிஸ்துவின் மூலமா தேவனது திட்டம் தேவை. கிறிஸ்துவின் மூலமா தேவனது நித்திய வாழ்வு தேவை. கிறிஸ்துவின் மூலமா தேவனது சமாதானம் தேவை. கிறிஸ்துவின் மூலமா தேவனது அன்பு உங்களுக்கு எனக்கும் தேவை.